மரியாதை லேப்டாப்பை கொடுத்துடு. இனிமே ரெண்டு பேரும் எங்கேயும் ஓட முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்க. டேய் லேப்டாப்பை குடுறா. முடியாது சார். ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரோல் மாடலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு அதை வெளியே தெரியாம மறைக்க கொலை வேற பண்ணிருக்கீங்க. டேய் நீ வாய் மூடு. சார் தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க சார். ஒழுங்கா பண்ண கொலையை ஒத்துக்கோங்க சார். டேய் சத்தியமா நித்திரன் நான் கொலை பண்ணல. அவனை மிரட்டி வேற ரெண்டையும் வாங்குறதா கிளாஸ் ரூம்ல போனேன். அவன் அங்க ஆல்ரெடி செத்து கிடந்தான். எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டு வந்தேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. சிவா இவர் போய் சொல்றாரு. ஏய் இந்த கொலையை வெளியில இருந்து யாரோ பண்ணிருக்காங்க. நான் ஆர்கே ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கேம்பஸ் ஸ்கூல்ல பார்த்தேன். அவன் தான் இதை பண்ணிருக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு ஐஎஸ்ஓ கிடைக்க கூடாது. அவன் தான் இதை பிளான் பண்ணிருக்கான். சார் ஐஎஸ்ஓக்கு நிதின் கொலைக்கு என்ன சார் சம்பந்தம்? டேய் உனக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? அவனை கிளாஸ் ரூம்ல வச்சு கத்தில குத்துறா. நான் முட்டாளா? கத்தியாலயா? உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேல சொல்லி புரிய வைக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. மரியாதை டேய் மேல டேய் ஏன்டா அப்படி பண்ண? நீ என்னடா அப்படி கேக்குற? உனக்காக தான்டா பண்ணேன். சார் மூச்சு இருக்கு. அவருக்கு ஒன்றும் ஆள் இல்லை. சிவா இவர் கொலை பண்ணல. கொலையா? டேய் கத்தாதடா கம்முனடா. பென்சில்ல குத்துறதுனால தான் நிதின் செத்துருக்கான். ஆனா இவர் கத்தின்னு சொல்றாரு. பாத்ரூம் போயிட்டே வந்திருக்கலாமோ? டேய் முன்ன பென்சில் பென்சிலா? யாரா இருக்கும்? ஓபன் பண்ணு. பாஸ்வேர்ட். நிதினோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு கூட இந்த ஃபோனை ஓபன் பண்ண முடியும். அப்ப கிளாஸ்க்கு போ. கம். டேய் இவரை கீ பாத்துக்கோ. லேப்டாப் பத்திரம் சுச்சு வேற வருதுடா. தனியா விட்டு போறடா டேய். போலீஸ் எல்லாம் வந்திருக்கே. எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் இல்ல. நம்ம ஓல்ட் ஸ்டூடெண்ட் அடிக்கடி they will come with the uniform. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க தான பிரின்சிபல்? நோ நான் தான் பிரின்சிபல். நான் தாங்க நீங்க தாங்க பிரின்சிபால். சாரி மேடம். மிஸ்டர் சங்கர் ராம், நீங்க கொடுத்தாலும் எனக்கு அந்த போஸ்ட் வேண்டாம். இவர் தான் பிரின்சிபால். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசுறோம் மேடம்? இன்ஸ்பெக்ஷன் முடிக்கிட்டோம், அப்புறம் நம்ம நிறைய பேசலாம். ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க. சார் ஆல்ரெடி உங்க ஸ்கூலுக்குள்ள அரை மணி நேரமா சுத்திட்டு இருக்கேன் சார். இங்க கன்சால்வஸ்ன்றது யாரு? இதோ இவர்தான். எஸ் myself. நீங்க தானா? உங்ககிட்ட கொஞ்சம் கமிஷனர் பேசிட்டு வர சொன்னார். டோன்ட் கெட் பேனிக். கமிஷனர் என்னோட கிளாஸ்மேட். அடிக்கடி இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்ட ஆள் அனுப்பிச்சு சின்ன சின்ன அன்பு தொல்லைங்க. யூ ப்ரொசீட். யுவர் டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். ப்ளீஸ். Thank you. நந்தினி யூ டேக் கேர். கோ. இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஸ்கூலோட ஓல்ட் ஸ்டூடெண்டா? ஆக்சுவலி நான் அந்த எல்லாரும் நம்ம ஸ்கூல் Oh, ஓல்ட் okay, okay. ஸ்டூடெண்ட் தான். அவர் படிச்ச ஸ்கூல்ல அவர் தான் ஓல்ட் ஸ்டூடெண்ட். உண்மையிலே கமிஷனர் தான் அனுப்பிச்சாரா? டெல் மீ சார். நீங்க தானே ஸ்டூடெண்ட் ஒருத்தன் விரல பென்சில் வச்சு உடைச்சது? சார் நான் யாருக்குமே கை தொட்டு கூட பேசினதில்லை சார். கை கட்டி தான் பேசுவேன் சார். பட் நீங்க தானே மிஸ்டர் கன்சால்வஸ்? நோ 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 நோ. ஆக்சுவலி மை நேம் இஸ் கோவிந்தசாமி இன் தமிழ். இன் இங்கிலீஷ் கோன்ஸ்ன்னுவாங்க. நீங்க தேடுறது ஆண்டனி கொன்சால்வேஸ் சார். அவர் வந்து லைப்ரரியில டீ குடிச்சின்னு உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க அங்க போய் தேடுங்க சார். டோன்ட் வேஸ்ட் மை டைம். லைப்ரரியில டீ? சார் ஒரு நிமிஷம், அந்த லைப்ரரிக்கு எப்படி You போகுது? have to take straight right that downstairs. Okay? சார் டவுன்லியா? அங்கே தானே வரேன். வந்த இடத்துக்கு சார். போங்க சார். குழப்பறானுங்களே. இந்த லேப்டாப் வேற யாருக்கும் என்னோட அர்ஜென்சி புரிய மாட்டேதே. ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டி. சாரி சார். ஓபன் ஆயிடுச்சு. இந்த பென்சில் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த நம்பர் எடுத்து ட்ரூ காலர்ல போட்டா கண்டிப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செக் பண்ணிடலாம். இந்துலேகா? Who's this இந்துலேகா? 11th ஸ்டாண்டர்ட் இந்துலேகாவா? How do you know her? இல்ல நார்மலா சொன்னேன். Open that message. யா 11:28க்கு I'll kill you மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. நான் தப்பிச்சேன். 11:32க்கு நிதின் died. சிவா, let's set a trap. நிதின் மாதிரியே இந்துலேகாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். சரி. அவ திரும்பவும் கிளாஸ் ரூமுக்கு வந்தானா அவ தான் கில்லர். ஹலோ, இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்டா ஓயாம ஃபோன் பண்ற? என்ன விஷயம் சொல்லு. சார் நிதின் கிளாஸ் ரூம்ல செத்து கிடக்கான் சார். யாரோ அவனை கொண்டாங்க சார். சார் பாடி என்ன சார் பண்றது? மேடம் மேடம் வர மேடம். புரிஞ்சுக்கோ. அப்படியே பார்த்தாலும் நீ சொன்ன எந்த லாஜிக்குள்ளேயும் அவன் வரமாட்டாமாயா? சிவா, ஆம்பளையா இருந்தா அவன் நிதின் அடக்கி கொலை பண்றதுக்கு 6 அடி ஹைட்டும் 80 கிலோ வெயிட்டும் வேணும். பொண்ணா இருந்தா 2 கண்ணே போதும்.
அவ வருவா, நீ வெயிட் பண்ணு. இந்த லக்கேஜ் எங்க பார்க் பண்றதுன்னு தெரியலையே. ஒன் லாஸ்ட் ட்ரை, ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ். இந்து அவ கிளாஸ்க்குள்ள போறா. லெட்ஸ் ஸ்டாப். மாயா, மாயா, வாட்ஸ் ஹேப்பனிங்? ஏய் இந்து, what happened? என்ன நடக்குதுங்க? ஏய், what happened? நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஒரு தடவை தானே. தொடாத. ஏய் பொறுக்கி நாயே, உன்னால என் லைஃபே போச்சுடா. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? என்னால படிக்க முடியல, இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே என் நிம்மதி போச்சுடா. ஏய் நில்லே, கேட்டே இருக்கல, பல்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்க. ப்ளீஸ் நிதின், என்ன விட்டுரு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன். நீ ஏன்டா கெஞ்சற? நான் சொல்றத செஞ்சா நம்ம ரெண்டு பேருக்கும் தானே ஹாப்பி. என்ன கரெக்ட் தானே? கையெடு. திவ்யா, நீ எங்க வந்த? ஒன்றும் இல்லைம்மா, அக்கா நிறையா தப்பு பண்ணுறால, அதான் அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தேன். எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணா? சொல்ல வேணாம், நீ வா இந்த நம்ம ஏய் போலாம். கூட்டு போகாத, நான் சொல்றேன்ல. நீ அழாதக்கா, அப்பா கிட்ட சொல்லி அந்த அங்கிளை அடிக்க சொல்றேன். சொல்லிட்டே இருக்க, நீ போயிட்டே இருக்க. என்ன பண்ற? வா, போ பார்க்கலாம். இரு இரு, என்ன காப்பாற்ற போற மாதிரி குடிக்கிற? சூப்பர், இதுக்கு போய் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்ட. இதை வெளில யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செஞ்சோம். ஆமா, நான் சொன்னதை நீ செஞ்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் தண்ணிக்குள்ள போயிருக்க போறா? வா, யாரா வரத்துக்குள்ளேயும் போயிடலாம். பாவம் பாவம், சின்ன குழந்தை திவ்யா, ரொம்ப சுட்டி அவ. நானும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். என்னை விட்டுட்டு அவ இருக்கவே மாட்டான். இந்த பொறுக்கி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு 2 வருஷமா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்ல முடியல மாயா. ரவிக்குமார், ரவிக்குமார், யோ ரவி. யார் சார்? வணக்கம். நீங்கள் எப்படி சார் இங்கே? வரமாட்டேன்னு நினைச்சியா? காசு வான கைக்கு தான் நன்றி, இல்லைனாலும் சோறு துண்ண வாய்க்கு சொரண வேணா. சார் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. உங்கள் ஸ்கூலில் தான் காலப்போல ஆலோசனை எந்த கட்டாயம் கிடையாது சார். அறிவு என்னுடையது, அதை யாருக்கு எங்கே வச்சு சொல்லி தரது நான் தான் முடிவு பண்ணுவேன். அறிவு இருக்கிறவன் தான் இங்கே எல்லாத்தையும் முடிவு பண்ணனா, அப்போ பணம் வச்சுக்கிறேன்னா நாக்கா வழிக்கிறேன். எடுத்து தொலைங்கடா. இது யாரா வீல் சேர்ல? சாரி சார், உங்களுக்கு கால் ரொம்ப நீளம் சார். எப்படியா? ஹோல்ட் ஆன், யூ கேன் டு இட். பாவம், எந்த ஸ்கூல் வாத்தியாரம். ஜிப்பு வேற. என்னதான் நடந்திருக்கும்? இவனும் கொலை பண்ணலாம், வேற யாரு? டேய், தீசிஸ் பேப்பர் எரிச்சதுக்காடா அவனை கொன்னுட்ட. டேய், நான் கொலை பண்ணலடா, சும்மாறா. அப்ப இவ தாண்டா கொண்டிருப்பா. உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன், இங்கே ஏன்டா வந்த? அதெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன். என்னத்தை சால்வ் பண்ண? மர்டரோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? பென்சில் அப்போ நான் யூஸ் பண்ண, அதுவும் இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற இன்னைக்கு ஏன் கொலை பண்ணியிருக்காங்க? அந்த குழந்தைக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னா ஏன் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க? என்னால் எங்களை கொண்டுட்டாங்களா? ஆண்டனி சார் தான் கொலை பண்ணியிருப்பாரோ? 11:30க்கு ஏன் டார்கெட் பண்ணியிருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் டே இதே மாதிரி இன்சிடென்ட் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்கேனே. Now listen to me. நெப்போலியன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது.
இந்த பீரியட் பெல் அடிக்க கூடாது. பெல்லு தான் அடிக்கக்கூடாது. I need some more time. நான் பார்த்துக்கிறேன். கேர்ஃபுல்ரா. ஓகே மிச்சி. எங்க NSS கிளாஸ் கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. சரி. இன்ஸ்பெக்ஷன் டீம் அங்க வராங்கன்னு சார் கிட்ட சொல்லி கிளாஸ் அங்கேயே ஹோல்ட் பண்ண சொல்லு. ஓகே? ஓகே பாயா. சிவா, ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கோபி ஸ்விம்மிங் பூல் கிட்ட மயங்கி விழுந்திருந்தால, அன்னைக்கு அவன் ஒரு ஜூஸ் குடிச்சிருந்தான். அதை அவங்க கிட்ட யார் கொடுத்தாங்கங்கறத அவங்க கிட்ட கேளு. ஓகே? சரி, நீ என்ன பண்ண போற? நான் லைப்ரரிக்கு போறேன். நீ போ. மாயா ஏன் அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது? மேடம் we will go that side. அங்க என்ன ஸ்பெஷல்? All new AC classrooms. ஓ, நியூ கிளாஸ் ரூம். Yes madam. என்ன மேடம் பின்னாடி நடக்கறீங்க? நான் மோட பேன். This is Shiva's classroom, right? Yes yes. 12th A. So what? மேடம் வேண்டாம். Come on, Mr. Sudesh Mitran. யாரும் இல்லாத கிளாஸ் ரூம்ல இது ப்ரொஜெக்டர் மட்டும் ஓடிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ண கூடாது. Somebody should take care of it. கிளாஸ் ரூம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனா இருக்கு. நான் க்ளீன் பண்ண சொன்னேன் மேடம். கரெக்ட்டா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓ, நீங்க சொல்லி தான் செஞ்சாங்களா? பட் எப்பவுமே அப்படிதான் இருக்கணும், சொல்லி செய்யக்கூடாது. மறுபடியும் யாரோ வராயடா. மூட்டையில என்னதரா கொண்டு போறாங்க? ஐயோ, குழிப்பணியாரம். தலை, நம்ம இவ்வளவுதான் தலை போட வந்தோம். இது ஸ்டோர் ரூமா இல்ல மார்ச் ரூமா? சார், பிரின்சிபலும் ஐஎஸ்ஓ ஆஃபீஸர்ஸும் இன்ஸ்பெக்ஷனுக்காக இங்க வராங்க. பெல் அடிச்சாலும் இவங்க எல்லாரையும் கிளாஸுக்கு அனுப்பாம ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. பெல் அடிச்சாலுமா? ஆமா சார். யார் நேரத்தில் 3 நாளா மூச்சுல கூட நேரம் இல்லை. ஒரே நிமிஷம், பெல் அடிக்க டைம் ஆச்சு. பெல் அடிச்சுடா. கோபி, ஏய் சிவா, என்ன கோபி, ஆச்சு? அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மயங்கி கிடந்தல. ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்குடா. ஆமாமாமா. ஏன்? அது யார் கொடுத்தது உனக்கு? மாயா ஸ்ரீனிவாசன். என் பேரா? மால்குடி டேஸ். அப்ப இந்த புக்குக்கும் நிறைய காப்பீஸ் இருக்கணும். EF 4786. அது NSS ஸ்டூடண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. NSS ஸ்டூடண்ட்ஸ் ஓகே. அவங்களுக்கு யார் இதை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண அது சொன்னது? இப்போ எனக்கு ஞாபகம் இல்லையே, மறந்துட்டேன் சிவா. யோசிடா. பென்சில். கம் ஆன். பெண்டிங்கா? அப்போ KS சார் தான் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டீச்சர் இல்லாத நேரத்தில் நீயே கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்றது தப்புன்னு தெரியாது? தெரியும் சார். கிளாஸ்க்கு போகாம நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷர்ட் வேற மாத்திருக்கீங்க. ஓ, டீச்சர் கிட்ட என்கொயரியா? இந்த மாதிரி இன்னொரு புக் எடுத்து 1 இயரா ரிட்டர்ன் பண்ணாம வச்சிருக்கீங்க. இதுல டேவிட் தான் ஆசையா வளர்த்த பூனைக்குட்டிய பென்சிலால கொன்னிருப்பான். அது எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். நிதின் எங்க? நிதின் டெட் பாடியா? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஸ்விம்மிங் பூல்ல நிதினை டார்கெட் பண்ணி விஷம் கொடுத்தது நீங்க தான். அப்போ மிஸ் ஆயிட்டான். இப்போ நீங்க தான் அவனை பென்சிலால கொன்னிருக்கீங்க. மேடம், முதல்ல லைப்ரரியை பார்த்துடலாம். சவுத் ஏசியாவிலேயே எங்க லைப்ரரி தான் பெரிய லைப்ரரி. மாயா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. மாயா, நிதின் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? மாயா, நான் இதை எதுக்கு செஞ்சேன்னு உனக்கு சொல்ல புரியாது. மாயா, சொல்லு மாயா. வேணா சார். கூட ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. நிதின் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? கேட்கறேன்னு சொல்லு. ஏய், மாயா, மாயா.
சொல்ல எனக்கு நித்தியோட பாடி வேணும். இங்க வச்சிருக்க சொல்ல. ஏய் ஏய் மாயா என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஏய் கேளு. மாயா சொல்லாத வரைக்கும் இந்த லைப்ரரி விட்டு வெளியில போக முடியாது மாயா. சொன்னா கேளு. இன்னைக்கு வந்துட்டு இருக்க. ஏய் காட் மாயா 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 நித்தியோட முடிச்சிருக்க சொல்லி விட்டுறேன். மாயா மாயா என்கிட்ட தப்ப முடியாது. ஏய் சிவா என்ன பண்றீங்க சார்? நான் நினைச்சது மட்டும் நடக்கலாம். உங்க ரெண்டு பேரும் கொண்டு போட்டுருவேன். சிவா நித்தினை கொண்டது இவன்தான். ஆமா நான் தான் கொன்னேன். ஏய், ஏய். ரெண்டு வருஷமா அந்த நாடகம் காத்துட்டு இருந்த சிவா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. சிவா ஏய் சிவா ஏய் ஏய், ஏய், ஏய் சொன்னா கேளு. நித்தினை கொண்டு வந்திருக்க. வேண்டாம் சிவா 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 என்கிட்ட நேரம் இல்லை. நான் நினைச்சது நடக்கணும். சொன்னா கேளு. ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. பால் அடைஞ்ச மாதிரி இப்படி விட்டுறக்கூடாது. எவ்வளவு ஒட்டடை இருக்கு பாருங்க. ஐயோ ஏய், நிதின் நிதின் ஐயோ முதல்ல மூச்சு இருக்கா பாருங்க. மூச்சு இல்லையே மேடம். மை காட். சிவா ஸ்டூடண்ட்ஸோட நல்லதுக்காக தான் பண்றேன். சிவா கொலை பண்றது ஸ்டூடண்ட்ஸோட நல்லதுக்காக சார். கொலை அது யாரு? அது ஸ்ரீதர் எங்க ஸ்கூல் டீச்சர் தான் மேடம். இவர் யாருங்க? இவர் ரங்கசாமி அலமேலு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். இங்க என்னங்க செய்றீங்க? மேடத்தை பார்க்கலாம் தான் வந்தேன். ஐயோ இது யாரு? இவர் தான் புதுசா சேர்ந்த வாத்தியார் ரவிக்குமார். உன்னை மாட்டி விடுறத பண்ணல. விடாத சிவா. இருக்கட்டும் சார். கடவுளே ஏய் இதென்ன ஸ்கூலா? கலவரம் நடத்தற மாதிரி இவ்வளவு கொலை. இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? மேடம் எனக்கு அப்படி தெரியும். நானும் உங்க கூட தானே இருந்தேன். யாருக்கு நிக்கிறது பாருங்க. இவன் டவுட் பட்டேன். இவன் அந்த குப்பத்து பையங்க. அவனை புடிங்க அவனை. ஏய்யா என்ன நடக்குது இங்க? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பிரின்சி ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் கால் தி போலீஸ். அவன் கொலை பண்ணது நான் தாங்கிறது எல்லா முன்னாடி ஒத்துப்பேன். இப்போ விடுடா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தப்பிக்க முடியாது சார். மிஸ்டர் சுதந்திரம் போச்சு எல்லாம் போச்சு மேடம். ஒரு டீச்சரா இருந்துட்டு எப்படி சார் ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ணீங்க? ஆக்டர் விஜயகாந்துக்கும் உங்களுக்கும் ஏதோ பர்சனல் ப்ராப்ளமோ அதனால தான் உங்க பையனை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஸ்கூல்ல ஒரு பொண்ணுகிட்ட நீங்க தப்பா நடந்துகிட்டதாகவும் அது தட்டி கேட்டதுனால தான் அந்த பையனை நீங்க கொன்னுட்டதாகவும் சொல்றாங்களே, உண்மையா சார்? Damn it. ஒரு உயிர் போன பின்னாடி தான் எல்லா பிரச்சனையும் காது கொடுத்து கேட்குறீங்க. அது சாகிறவ விஐபியா இருக்கணும். கட்டடம் கட்டும்போது ஒரு கூலிக்கார செத்தா அது ஒரு பிட் நியூஸ். ஆனா கட்டடம் கட்டும்போது இடிஞ்சு விழுந்து 60 பேர் கும்பலோட செத்தா அது உங்களுக்கு சென்சேஷனல் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ச்சே, ஒரு உயிரோட மதிப்பு எவ்வளவு கேவலமா போச்சுல்ல. இதே ஸ்கூல்ல 2 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்துருச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தை 8வது பக்கத்தில் வர ஒரு பெட்டி நியூஸா படிக்காம ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் நினைச்சிருந்தீங்கன்னா
நான் இப்படி உங்க முன்னாடி குற்றவாளி வந்து நின்று இருக்க மாட்டேன். என் குழந்தை திவ்யா அவன் என்ன சார் தப்பு பண்ணா சொல்லுங்க. தனியா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நான் சந்தோஷமா முழுமையா என் மனைவியோட குழந்தையோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். அது அத்தனையும் அந்த நித்தின் அழிச்சிட்டான். தொலைஞ்சு போன என் வாழ்க்கைக்காகவும் என் திவ்யாவுக்காகவும் நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவன் தான் செஞ்சான்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவனை நான் கொன்னுருப்பேன். செய்யறது தப்புன்னு புரியாத வயசு, சின்ன பையன். அதான் அவன் என் கண் எதிரில் இருந்தும் நான் எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன். ஆனா பணமும் அதிகாரமும் இருந்தா என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை கிடைக்காதுங்கிற தைரியத்தில் என் குழந்தையோட சாவை காரணமா வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருந்தான். தண்டனை தான் தப்ப குறைக்கும். ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ். நிதினை பழி வாங்கணுங்கிறத விட அவன் செய்யற எல்லா தப்பையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த மேனேஜ்மெண்ட் பத்தி வெளியில எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கிற மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தையும் மூடி மறைப்பாங்கிறது எனக்கு தெரியும். அதான் ஐஎஸ்ஓ இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு நான் இந்த விஷயத்தை செஞ்சேன். நான் செஞ்ச அந்த விஷயத்தினால சமுதாயத்தில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் வராதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். Because we are still a part of the same corrupted system and society. அப்ப வேற உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, நமக்கு. இதே ஸ்கூல்ல போன வருஷம் ஒரு பையனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவனோட சாவுக்கு இந்த ஸ்கூலு தான் காரணம்னு எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனுக்கு வயசு 14. யாரும் அதை கண்டுக்கல. இந்த ஸ்கூலோட கவனக்குறைவுனால ஓடுற பஸ்ல இருந்து ஒரு குழந்தை கீழே வந்து செத்துருச்சு. அந்த குழந்தைக்கு வயசு 8. அப்போ யாரும் அதை கண்டுக்கல. சாகர வயசா சார். இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டிருக்காங்களே இந்த ஸ்கூல்ல. அதுல 3 கிரவுண்ட் நிலம், புறம்போக்கு நிலம். இங்க நடந்துட்டு இருக்க தப்பை எதிர்த்து யாராவது ஒருத்தர் ஏன்ற கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அந்த தப்பு அப்பவே தடுத்து நிறுத்திருக்கலாம். அப்ப இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூடிட்டு பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாமா? நான் அப்படி சொல்லல. கல்விங்கிறது தொழில் அல்ல, அது ஒரு தொண்டு. அடுத்தவங்க மேல காட்டுற கருணை. பாவங்க பேரண்ட்ஸ் நிறைய ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ல அவங்க பசங்க படிச்சா தான் சொசைட்டியில் ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவான்னு கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. அதை வச்சு இந்த ஸ்கூல்காரங்க என்ன பண்ணுறாங்க? அதிக ஃபீஸை பிடுங்கணுங்கிறதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பில்டிங் கட்டுறத போட்டி, விளம்பரத்தில் போட்டி, பஸ் ஓட்டுறத போட்டி, ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுறத போட்டி, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு சொல்றத போட்டி, அந்த நாட்டோட கலெக்ஷன் இருக்கு, இந்த கார்பரேட்டோட டைப் இருக்குன்னு சொல்றத போட்டி, போட்டி 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 எல்லாத்துலயும் போட்டி. கேவலம். ஒரு வாத்தியார வேலைக்கு சேர்க்கறதுல போட்டி. வாட் அ பிளடி ஐரனி. வாட் அ பிளடி ஐரனி. பஸ்ல கூட போக வசதி இல்லாம வெறும் காலோட 10 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போற பசங்க இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நான் உண்மைதானே சொல்றேன். கவர்மெண்ட் கொடுக்குற சத்துணவை நம்பி படிச்சுட்டு இருக்கிற பசங்க இன்னும் இருக்காங்க. இவ்வளோ ஏன் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தீபாவளி பொங்கல் கொண்டாடுற பசங்களும் இருக்காங்க. அவங்கள படிக்கலையா சார்? அவங்கள சாதிக்கல? அப்புறம் இவங்க என்ன சார்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல்வியை வைக்காதீங்க சார். டோன்ட் டூ திஸ். தயவு செஞ்சு கல்வியை வைக்காதீங்க. Hey, are you interested in space, planets, astronomy? Yeah, why not? Hey, just a friend. Speak up. Hey, it's okay. I'll talk to her later. She's just a waste of time. Again, she'll be calling up. Hey, just a second. சொல்லு மாயா. என்ன பண்ற? நானா ஒண்ணுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் மீட்டிங்ல இருக்கேன். என்ன பத்தி ரிசர்ச்சா? Hey, just a minute.
ஏய் என்ன திடீர்னு வந்திருக்க வந்து உட்காரு ஃப்ரெண்டு தான். நான் உனக்கு டைம் வேஸ்டா? ஏய் நீ எப்படி இங்க வந்த? ஓ நான் இங்கெல்லாம் வர முடியாதா? அப்படி இல்ல மாயா. எங்க அங்கிள் இங்க தான் இருக்காரு. ஓ ஐ see. ஏய் எங்கடி போற? I'll be back லூசி.